भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमारार्पणमस्तु। योगी राम सूरत कुमार जय गुरुराया எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த உட்லி கார்டு இந்த இங்கிலீஷில் வந்துருக்கிற புக்கு வந்து ஆரம்பத்தில் நான் சாதாரணமாக அந்த 2011 பகவானோட பொன்மொழி எல்லாம் வந்து மெசேஜ் பண்ணுவோம். ப்ராட்காஸ்ட் மெசேஜில் கிட்டத்தட்ட தினசரி 3000 பேருக்கு அது போகும். அது மாதிரி சாதாரணமாக அனுப்பிச்சா ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு புக்கும் நிறைய போட்டிருந்தேன். பகவானோட புக்ஸ் எல்லாமே நிறைய போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த உட்லி கார்டு போட ஆரம்பித்ததுக்கப்புறம் உட்லி கார்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த உட்லி கார்டு எழுதின இடத்துல இருந்து எனக்கு வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ். இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து அங்கெல்லாம் கால் பண்ணி எழுதின எங்கள் இடத்துலையும் நாங்களே அந்த புக்கை வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட் நாங்களே வந்து இந்த புக்கை நாங்கள் ஃபுல்லாக படிக்கலை. இப்போ நீங்கள் டெய்லி வந்து ஒரு 5 நிமிஷம் ரீடிங்காக போடுறது நாங்கள் டெய்லி நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப இதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஃபோன் பண்ணி அவங்க நம்பர்லாம் கொடுத்து டெய்லி எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நிறைய எல்லா இதுவும் தெரியும். அவங்க என்ன கேட்டாங்க, இங்கிலீஷில் போடுவீங்க சார், தமிழில் போடக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதரப்பட்டு கேட்டாங்க. அப்போ மனசில் வந்து ஒரு ஆசை வந்து நம்மளே போட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் பானுமதி அம்மா அவங்கள்ட்ட அவங்க இன்னொரு தாய் அவங்க சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அது எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவர் வந்து யாரார சந்திச்சிருக்காரு, அவர் பகவானை வந்து யாரார வந்து சந்திச்சிருக்காங்க, யாராருக்கு அவர் எப்படி பழகிருக்காரு, எல்லாரோட டீட்டெயில்ஸும் அதில் இருக்கணும். அது என்கிட்ட அடிக்கடி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, விஸ்வநாதன் நீங்களாம் வந்து பகவானை பார்த்து பக்தி வாங்கியிருக்காரு, நான் ஒன்றுமே வாங்கல விஸ்வநாதன்மா, அப்படிலாம் இல்லைம்மா, பக்கத்தில் இருந்தாலும் ஒன்றா இல்லைனாலும் ஒன்றா, நாம சொன்னால் போதும், ஆனால் இப்போ எழுத வச்சிருக்காரு இல்லையா அப்படின்னு சொல்லும்போது புக்ஸ் எல்லாம் அந்த எழுதி எழுதிக்கும் போது பார்த்து ஓடு தான் ரெடியாக இருக்கு. 19 சாப்டர் எழுதி முடிக்கும் போது என்கிட்ட சொல்றாங்க, ஒவ்வொரு செகண்டும் பகவான் பக்கத்தில் இருந்து அந்த அனுபவத்தை எனக்கு உணர்த்திருக்காரு. நான் வந்து இப்போ ஃபுல்லாக 100% பகவானோட பிரசிக்ஸ் வந்து எனக்கு பரிபூர்ணமாக இருக்கு. அவர் தான் என்னை இயக்கிறாரு, அவர் தான் எழுத வச்சிருக்காருன்னு சொல்லி என்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது வந்து இதுதான் குரு தொடங்கிறது. நாம சொல்கிறோம் எனக்கெல்லாம் எழுதிட்டீங்கன்னாக்கா நம்ம வந்து பகவான் வந்து பார்த்துருக்கோம், நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். அடுத்த தலைமுறைக்கு எதிர்ப்பு பண்ணுறதான் நம்ம வந்து பகவான் கிட்ட பண்ணி அதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அவர் சொன்னதை நம்ம செய்யணும். பகவானை வந்து இங்கே சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச போது கூட என்னென்னமோ பேசணும்னு அவர்கிட்ட போகும்போது என்கிட்ட வார்த்தையே வரல. ஒரு 30-35 நிமிஷம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் வாட் யூ வாண்ட் டு ஸ்பீக் வித் திஸ் பகர் அப்படின்னாரு. அந்த குரல் கேட்டெல்லாம் குழந்தைத்தனமாக இருக்கும், கம்பீரமாக இருக்கும். அந்த குரலுக்கு நம்ம கட்டுப்பட்டவராக இருக்கும், அந்த குரலுக்கு மட்டுமே கட்டுப்பட்டவராக இருக்கும். அது மாதிரி இருக்கும். அப்போது ஐ வாண்ட் டு சர்வ் யூ, ஐ வெயிட்டிங் ஃபார் ஒரு கால் ஃபாதர்ங்க. அது எப்படி நான் சொன்னேன்னு எனக்கே தெரியாது. அந்த வருஷத்துல இருந்த 1999 டிசம்பர் 3 சண்டே பஜனை மாதிரி ஆரம்பிச்சது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 26 வருஷம் பகவானோட ஜெயந்தி மாவட்டத்தில் நடந்துருக்கு. அந்த 26 வருஷம் நடத்துனதுக்கு பகவான் படுத்த பெரிய கிஃப்ட் தான் இந்த புக்கு. எனக்கு உடம்புனா தெரியுது. இதுதான் வேற எதாவது வேணும் நமக்கு. போக்குவரத்து கொண்டு போகிறது சார். இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அந்த அனுபவங்களை வந்து உருவாக்கி நம்ம மேற்கொண்டு நம்ம வாழ்க்கையில் பிள்ளைங்க சுவாமிகள் சொன்ன மாதிரி மேற்கொண்டு நாம சொல்றது மட்டும் இல்லாமல் நம்மளை பார்க்கறதுக்கு நம்மளுக்குள்ளேயே யோகிராம் குமாரை பார்க்கறதுக்கு இந்த புக்கு வந்து பெரிய துணையாக இருக்கும். இந்த புக்கு எங்கே இந்த வீட்டில் இருக்கோ அங்கே குருவோட பாதை இருக்கிறதுக்கு சமம். ஆனால் எழுத ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் அதை உணர்ந்துருக்கோம். எனக்கு தெரிஞ்ச நான் பேசியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னுரை எழுதுறதுக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நேரம் தொடர்பு கொண்டும் போது ஒரு தடங்களும் இல்லை. எல்லா இடத்துலையும் தடையே கிடையாது. ஈவன் ஃபோட்டோ கலெக்டிங்லேருந்து எல்லாமே அப்படியே வரல. அந்த டைம் தேவை இல்லை. ஒன்றும் இல்லை. சின்ன துப்புன்னு சொன்னேன். நேற்று நைட்டு நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, ஒரு ஆடியோ ஒன்று வாங்கி கொடுக்கோம் விஸ்வநாதன், நாளைக்கு நம்ம நாங்கள் ஆடியோ போடுவோம் அப்படின்னாங்க. இதனால் வரைக்கும் நான் அவருக்கு எத்தனையோ போட தொடர்பு கொண்டிருக்கேன், தொடர்பு கொள்ளவே முடியல. ஆனால் நேற்று நைட்டு நான் ஃபோன் பண்ணப்போ நைட்டு 10 மணிக்கு ஃபோன் பண்ணுறோம்.
2 மணிக்கு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் வருது. அங்கேருந்து அவரோட ஆத்தரோட பர்மிஷன் வித் கிரேட்ஸு எல்லாம் நைட்டு வருது 2 மணி. நான் தூங்கவே இல்லை ராத்திரி. ஏன்னா மெசேஜ் சொல்லியே மொபைலை பார்த்துட்டே இருந்தேன். நான் 8 மணி நேரம் கூட நான் தூங்கல. விடியாலையில் எழுந்து பார்த்தா இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம், இங்கே அவங்க ஸ்டூடெண்ட் வந்து சாந்தி மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க இங்கே திருவேணிங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமத்தில் இருக்காங்க. அவங்ககிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு முதல்ல சொன்னது. அவங்க மூலமாக நிறையா பேருக்கு புக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருவோம், முள்ளிக்காடு புக்கு. அப்போ அவங்ககிட்ட இது மாதிரி நாங்கள் தமிழில் போட போகிறோம், போட்டுருக்கோம் அப்படின்னாலும் போடலாம் தாராளமாக போடலாம் சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னப்போ உடனே அவங்க வந்து அதுக்குண்டான ஏற்பாடை பண்ணி காப்பி ரைட் ஆத்தரைசேஷன் சொல்லிட்டு லெட்டரே எங்களுக்கு கையோடு அனுப்பிச்சு என்னோட நேம் மென்ஷன் பண்ணி பப்ளிகேஷன் நேம் மென்ஷன் பண்ணி காப்பி ரைட்டோடு அனுப்பிச்சுட்டாங்க. எனக்கு எல்லாமே பகவானோட பரம கருணை, வேற எதுவுமே கிடையாது. பகவானோட நாம, பகவானோட கருணை. அப்புறம் வந்து அம்மாட்ட அப்பப்போ வந்து அந்த புக்கு சம்பந்தமாக கேட்கும்போது அம்மாவும் தொழில்கள் இல்லாமல் ஈவன் நான் ஒரு சின்ன முன்னுரிமை மாதிரி எழுதியிருப்பேன். எனக்கு அவ்வளோ தமிழ்லாம் அவ்வளோ எழுத வராது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச தமிழில் தான் நான் எழுதியிருக்கேன். ஒரு அம்மா தான் என்ன தன் குழந்தைக்கு வந்து நாளைக்கு அந்த குழந்தைய தெரிஞ்சு வெளியில் வர மெசேஜ் வந்து யாராவது பகவானோட மெசேஜ், வேற மெசேஜ் கிடையாது இல்லையா. அதில் எந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது, எந்த வார்த்தையும் வேற ஒன்றும் அடிஷனலாக வந்து இல்லாமல் ஒரு வாரத்துக்கு 4 வாட்டி நீங்கள் நம்பவே மாட்டீங்கன்னாலும் நல்லா பார்த்து ஒய்ஃப்ட்டு சொல்லி எழுதிட்டேன். நான் அவர்கிட்ட சொல்லி படிச்சுட்டு பார்த்து சொல்லுவோமா அப்படின்னு சொன்னேன். விடாமல் 4 நாள் அந்த மெசேஜ் திருப்பி ஃபர்ஸ்ட் எடிஷன், செகண்ட் எடிஷன், தேர்ட் எடிஷன், லாஸ்ட் எடிஷன் போட்டு 4 எடிஷன் யார் செய்வா சொல்லுவோம். இந்த காலத்தில் படிச்சுட்டு தூக்கி போடுறாங்க எல்லாரும். சாதாரண நம்ம எழுதுறதுக்கு வந்து அதுக்கும் ஒரு மரியாதை கொடுத்து அதில் சிரத்தையா பகவானுக்கு பிடிச்சதே வந்து சிரத்தை தான். நாமா சொன்னா சிரத்தையா தோணும், அவரோட ஒர்க்கு பண்ணா சிரத்தையா பண்ணணும். சிரத்தையா எங்க நாமா சொல்றோமோ அங்க பகவானுக்கு உட்காந்துருப்பார். இது என்னுடைய அனுபவம். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ஆசிரம ட்ரஸ்டீஸ் அம்மா தேவகி அம்மா, குமரன் சார், சுவாமிநாதன் சார், விஜயலட்சுமி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, அதுக்கப்புறம் வந்து பானுமதி கிருஷ்ணசுவாமி அவர்கள். இப்போ வந்து அவங்க எனக்கு இன்னொரு அம்மாவாக இருக்காங்க. இப்போ அடிக்கடி என்கிட்ட ஃபோனில் பண்ணுவாங்க, நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். அவங்க ஏதாவது அனுபவம் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த நட்பு கிடைக்கிற விஷயம் இருக்கு பாருங்க. குருங்கிற 2 எழுத்து எவ்வளோ கனெக்ஷனை கொடுக்குது பாருங்க. என் மொபைலில் நீங்கள் சொன்னால் நீங்கள் 6 கான்டாக்ட் இருக்கு, மொத்தமே 6 கான்டாக்ட் என் மொபைல் கூகுளில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மெசேஜ் காலையில் போட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தா போது அத்தனை பேருக்கு வெளியே போகும். அது மாதிரி போயிட்டு இருக்கு. ஏதோ இல்லாதது எனக்கு தெரிஞ்சா நான் பண்ணுறேன். இந்த தவறு இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு இந்த தொழிலாக இந்த பணியை வந்து குரு வந்து செய்யறதுக்கு ஆசையும் நிறைய வாழ்நாள் கொடுத்து திருப்பி ஜென்மம் எடுத்தால் கூட திருப்பி அவருக்கே சேவை செய்கிற மாதிரி ஒரு பாக்கியம் அதுக்கு அமையணும். அதுதான் நான் பரவாயில்ல வேண்டும் தொழிலாக சொல்லுவேன். அடுத்தது இந்த புக்கு வந்து ஸ்ரீ விக்னேஸ்வரன் கோட் சொல்லிட்டு உடன்பிராத குமாரமூர்த்தி மாமல்லத்தில் தான் இருக்காரு. மாமல்லம் சத்சங்கத்தில் வந்து ஒவ்வொரு ஜெயந்தி விழாவுக்கும் நிறைய சும்மா பகவான் சொல்லுவார் இல்லையா, இந்த ஆஷ்டமம் சென்று வெளியில் வரவர் எவருமே வெறும் கையுடன் செல்வதில்லைன்னு சொல்லுவார் இல்லையா, அது மாமல்லம் சத்சங்கத்தில் நடக்கும். ஒவ்வொரு வாட்டியும் எல்லாம் பேக்கில் போட்டு பேக்கில் என்ன காம்ப்ளிமெண்ட் போட்டு ஒவ்வொரு வாட்டியும் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி எல்லார் வீட்லையும் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று டிசைன் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் என்னை என்கரேஜ் பண்ணிட்டு அவரும் ஒரு காரணம். அவருக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிஞ்சுக்கிறேன். இது பகவான் சொல்லிட்டு அது அவருக்கு ஒரு பெரிய பாயிண்ட் இருக்கு, அதில் அவருக்கு ஒரு பங்கு இருக்கு. இப்போ அவரை பேசுறதுக்கு அழைக்கிறேன். ஸ்ரீ விக்னேஷ் எல்கோ மாம்பழம் மிஸ்டர் குமாரமூர்த்தி அவர்கள் அவர் உரை சொல்லுவார். யோகிராம் சுபத் யோகிராம் நான் கேட்குறாங்க. ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கேன். அஸ்வின் பேசுகிட்ட சொன்னார் பகவான் மாதிரி ஃப்ரம் ஹெட் டு டோ அப்படின்னு நினச்சிக்காது, அப்படின்னு வந்து ஹியர் தேர் எவ்ரிவேர் அப்படின்னு சொன்னார். இது சம்பந்தமாக ஒரு மதுரையிலேருந்து அண்ணா மாசானமுத்து அண்ணா வந்திருக்காருங்கிறதுனால மதுரை சம்பந்தமாக ஒரு ரீலி திலகவதி அம்மா கிட்ட பகவான் ஒரு முறை ஆல் த 64 லீலாஸ் ஆர் லீலாஸ் ஆஃப் திஸ் பெகர் அப்படின்னு
சொல்லியிருக்காரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து இட் ப்ரூவ்ஸ் தட் பகவான் இஸ் காட். அப்புறம் இன்னொரு சம்பவம், இன்னைக்கு அம்மா வந்து ஒரு சமயம் வந்து ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்றச்ச நோபடி இஸ் அ ஸ்ட்ரேஞ்சர் டு திஸ் பெகர் அப்படின்னு வந்து பகவான் சொல்லியிருக்காரு. நோபடி இஸ் அ ஸ்ட்ரேஞ்சர் டு திஸ் பெகர்னா என்ன அர்த்தம்னா வந்து இந்த உலகத்தில் ஹி இஸ் ஆம்னிப்ரெசன்ட். எல்லாமே வந்து அவருக்கு தெரிந்த விஷயம், தெரியாத விஷயம் எதுவும் கிடையாது அப்படின்னு. இந்த புஸ்தகம் பொறுத்த வரைக்கும் நிறைய இன்சிடென்ட்ஸ், ஒவ்வொரு மினிஸ்கியூல் ஆஃப் அ மினிட்லையும் வந்து லீலாஸ் நடந்துகிட்டே இருந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்திருக்கு. அது வந்து சமுத்திரத்துக்கும் மேலே அப்பேற்பட்ட விஷயங்கள். அதில் வந்து ஸ்ரீமதி பானுமதி கிருஷ்ணசுவாமி மேடம் வந்து இவ்வளவு பிரமாதமாக வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா வந்து அது இட் இஸ் பியூர்லி இஸ் கிரேஸ் அண்ட் கம்பேஷன், பகவானோட கிரேஸ் அண்ட் கம்பேஷன். அவங்களுக்கு நமஸ்காரம். அதே மாதிரி இன்னொன்று, ஒன் ஹேஸ் டு புட் இட் ஆன் ரெக்கார்ட்ஸ். 5 வருஷத்துக்கு மேலே காத்தால 4:30 நாமா சாண்டிங் அவர் நடத்தின்னு இருக்கார். 5 இயர்ஸாக வந்து அது கண்டினியூஸாக பிரேக் இல்லாமல் நடக்கிறது அப்படின்னா அது வந்து இட் இஸ் பியூர்லி அ டிவைன் பிளான். அது வந்து ரொம்ப பிரம்ம முகூர்த்த காலத்தில் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிட்டு 5 நிமிஷம் நாமா சொல்கிறது அப்படின்னா வந்து அது எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் வேறு யாரும் வந்து அந்த மாதிரி பண்ணுறவா யாரும் கிடையாது. ஸோ எல்லாரோட சப்போர்ட்னாலையும் எல்லாரோட ஆசீர்வாதனாலையும் பகவானோட கிருபையினாலையும் இந்த வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் நமஸ்காரம். யோகி ராம்ஸ். ஒரு சின்ன புத்தகம் பார்த்தீங்கன்னா, சாதாரண புக்கு எழுதினதுக்கப்புறம் அதை வந்து பப்ளிகேஷனில் கொடுத்து அதை எடிட் பண்ணி ஃபோன்டெல்லாம் கரெக்ட் பண்ணி நிறைய வேலை இருக்குது. அதை வந்து டிடிபி பண்ணணும். பண்ணும்போது அம்மா அடிக்கடி எங்கே சொல்கிற வார்த்தை, இது வந்து பகவானோட புக்கு, இது எந்த பிழையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த சொன்னால் நம்ப மாட்டீங்க, 4 பேர் அதை வந்து அதை திருப்பி வாசித்து கிட்டத்தட்ட 600 பக்கம் அந்த பேஜ் வாசித்து அதை எடிட் பண்ணி லாஸ்ட் வெட்னஸ்டே மார்னிங் தான் வந்து கையில கொடுக்கணும். ஒரு கையில கொடுக்குறோம். வெள்ளிக்கிழமைக்கு ஈவினிங் 6 மணிக்கு புக்கு கையில் கிடைக்குது. புதன், வியாழன், வெள்ளி எங்கள் ஒரு மாதத்தில் இருக்கிறது. இந்த 3 நாளில் புக்கு வந்து பிரிண்டிங் ஆகி வெயிட் பண்ணி அழகாக வந்து அவரோட ஆஃபீஸில் வந்து அவர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் வரலாம் சார், உடனே வாங்கவும் கூடாது, நான் டாக்டர் காரில் இருக்கா முடிச்சுட்டு வரேன் சார் அப்படிங்கிறேன். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம பண்ணுற ஈடுபாடு சிரத்தை பகவான் சத்தியமாக இருப்பார். ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் கிட்ட ஒரு 17 டாக்டர் பார்த்துருக்கேன். நீங்கள் என்னோட ஒர்க்கு விஷயமா வண்டியை எடுத்ததுலேருந்து ஒரு ஃபோன் பண்ணுற வரைக்கும் நான் டாக்டர் பேசுகிற போல வெயிட் பண்ணுவோம் இல்லையா, ரத்தெல்லாம் பார்க்கறதுக்காக. யோகிராம் சுரத்குமார் நாம அப்படி உள்ள ஜப்ஜிங்க இதான் குலத்திலேயே அம்மா ட்ரீட் பண்ணான்னு சொல்லணும், புக்கு ட்ரீட் பண்ணணும், இல்லை வந்து எந்த விதமான தடங்கள் வரக்கூடாது, புக்கை வந்து பெருசு கொடுத்ததுக்கப்புறம் கரண்ட் ஃபெயிலியர் வரக்கூடாது, மிஷின் நிற்கக்கூடாது, பேப்பர் கிடைக்கணும், இங்கி இல்லாமல் இருக்கக்கூடாது, எவ்வளோ பிரச்சனை இருக்கு. வேலை காலம் வரணும், சின்ன விஷயமா இருந்தால் கூட எதுலையுமே தடங்கள் இல்லாமல் பகவானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறது. அவருக்கு வந்து அவருக்கும் அந்த அட்டென்ஷன் அவருக்கும் இருந்தது. என்ன பண்ண போகிறோம் பகவான், அவரும் நாமா துணிக்கிட்டு இருக்காரு, நானும் ஒப்ப நேரத்தில் நாமா துணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு ஃபோன் பண்ணி போய் பார்த்தா அந்த புக்கு நீங்கள் எல்லாரும் அவசியம் வாங்கி படிக்கணும். ஒரிஜினல் புக்கு ஒன்லி கார்டு எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும். ஃபோன் இல்லாத எடுத்து படிக்கிறதுக்கு அவரோட அந்த எழுத்து வந்து அவரோட டிசைன் நல்லா இருக்கு. சொல்லிக்கிறேன் சாரி. அப்புறம் இந்த புக்கு வந்து இப்போ வந்து நாங்கள் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அம்மா வந்து ஓப்பன் பண்ணி இது பண்ணுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. 3 மணிக்கு மேலே இந்த புக்கு வேணும்னு வாங்குறவங்க அந்த புக் ஸ்டாலுக்கு வெளியில் நாங்கள் தனியாக டேபிள் போட போகிறோம். வாங்கி 650 காஸ்ட் ப்ரைஸ் தான், நோ கமர்ஷியல் கிடையாது. 600 பேஜ் கொண்ட புக்கோட விலையே 650 ரூபா தான்.
காஸ்ட் ப்ரைஸ் தான், இன்னும் எக்ஸ்ட்ராலாம் வேறு எதுவும் நான் பண்ணல. யார் வேணுமோ அது வந்து வாங்கிக்கலாம். அங்கே 3 மணிக்கு மேலே கிடைக்கும். 1 கிலோமீட்டர் இருக்கும்.